விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்த ஒரு தகவல் பார்ப்போம். நேற்றைக்கு 3/2/2025 இந்து ஆங்கில நாளிதழில் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று வந்துருந்துச்சு. அதன்படி என்னென்னா, முன்னாள் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன், தற்போதைய ஐடல் விங்கிட ஏடிஜிபியாக இருக்காங்க திருமதி கல்பனா நாயக். அவர்களுடைய ஆஃபீஸில் கடந்த 28/7/2024 டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய பொறுப்பில் இருந்த நேரம் அவர்களுடைய சேம்பரில் அந்த ஆஃபீஸு தீப்பற்றி எரியுது. அது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 28/7/2024 அப்போ நடந்த அந்த சம்பவம் குறித்து அவங்க 14/8/2024 அந்த டேட்டுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. யாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு டிஜிபிக்கு, அப்புறம் சிஓபி கிரேட்டர் சென்னை அவங்களுக்கு, அப்புறம் அது போக ஹோம் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட். இது மூணுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. அதன்படி என்னென்னா, அந்த தனது அலுவலகம் தீப்பிடித்து எரிந்ததில் ஒரு சதித்திட்டம் இருக்குது, கான்ஸ்பிரசி இருக்குது. அது என்னென்னா, தனது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திலையும், அது எதுக்குன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, அந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் நடந்த குளறுபடி முறைகேடுகளை நான் சுட்டி காட்டினதுனால, அது எப்போ கடந்த மார்ச் மாதமே இவங்க கண்டறிஞ்சு அதை சுட்டி காட்டினதுனால என்ன குறைபாடுனா, அதில் அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அந்த அப்ளிகபிலிட்டி சரியாக ஃபாலோ பண்ணலை, அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்ற அந்த டிஸ்கிரிப்பன்சி நான் சுட்டி காட்டினதுனால எனக்கு இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிமித்தம் இந்த என்னுடைய அலுவலகம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதனால் இதற்கு பின்னாடி ஒரு சதித்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த 14/8/2024 ஒரு லெட்ரு எழுதியிருந்திருக்காங்க. அந்த லெட்ரு அப்படியே தான் வைக்கப்பட்டுருந்துச்சு, ரகசியமாக இருந்துச்சு. இவங்க எழுதின லெட்ரு குறித்து எதுவும் தெரியாது. இப்போ இந்த கடிதம் நேற்று இந்து நியூஸ் ஆர்டிக்கலில் வெளியானதை தொடர்ந்து இப்போ டிஜிபி, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், அந்த அலுவலகத்திலிருந்து அதற்கு உரிய விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதன்படி அந்த 14/8/2024 அவங்களுடைய அலுவலகம் தீப்பிடிச்சு எரிஞ்சது தொடர்பாக ஒரு சதித்திட்டம் இருக்கிறதா சந்தேகப்பட்டு எங்களுக்கு லெட்ரு எழுதியிருந்தாங்க. அது வந்திருந்தது. பட் அதனுடைய அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன், அது குறித்த விளக்கம் என்னன்னா, அப்போவே நாங்கள் அது தொடர்பாக F2 எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கான ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செஞ்சு டிசி ட்ரிப்ளிகேன் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி அதை நேரடியாக பார்வையிட்டார். அதனை தொடர்ந்து அப்படியே தானே எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்டு, டேஞ்சட் கோ எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் அந்த ப்ளூ ஸ்டார் அங்கே இருந்த ஏசியினுடைய அவங்களுடைய டெக்னிக்கலி குவாலிஃபைடு பெர்சனு, இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதனை தொடர்ந்து அந்த வழக்கு சிசிபி சென்னை சிட்டிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதில் ஒரு அடிஷனல் டிசிபி அந்த வழக்கை அவர் தான் ஐஓவாக இருந்தார், அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதனை தொடர்ந்து 31 சாட்சிகள் விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதில் அந்த சதித்திட்டம் இருப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை, அந்த மாதிரி வரலை. இப்போதைக்கு தற்போதைய நிலையில் எங்களுக்கு எஃப்எஸ்எல் அறிக்கையுமே கிடைக்கப்பட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது அதில் காப்பர் ஒயர் ஷார்ட் சர்க்யூட் தான் ஆயிருக்கு. அதுதான் அந்த தீ விபத்துக்கான காரணம். இது முழுக்க ஆக்சிடென்டல் ஃபயர் தான். வேறு இதில் வேண்டுமென்றே செய்யப்பட்டதாகவோ சதித்திட்டம் இருப்பதாகவோ எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடைக்கப்படலை. அந்த இடத்துல இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் பெட்ரோல் ஆர் டீசல், மற்றபடி இது மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எதுவும் அந்த எஸ்ஓசியில் கிடைக்கப்படலை. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த காப்பர் வயரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டு அதெல்லாம் அவங்ககிட்டையும் அறிக்கை வாங்கியிருக்காங்க. அப்புறம் சாட்சியல் அடிப்படையிலையும் பார்த்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்த டிஜிபி ஆஃபீஸினுடைய விளக்கம். அதுவும் நேற்று உடனடியாக இந்த இவங்களுடைய நியூஸ் ஆர்டிக்கல் வெளியே கொஞ்ச நேரத்திலேயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதனை தொடர்ந்து நேற்று ஈவினிங் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக அது அந்த ஆஃபீஸிலேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ டிஜிபி அறிக்கை பார்த்தோம்னா அவங்க அதில் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் 23/2025 அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ப்ரெஸ் ரிலீஸுக்கான நம்பர் கொடுத்து அந்த ஆஃபீஸ் ஆஃப் த டிஜிபி ஆஃப் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது வெறும் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக ஐபிஎஸ் அதிகாரியின் குற்றச்சாட்டுக்கான பதில் அறிக்கை அப்படின்ற மாதிரி ஐபிஎஸ் அதிகாரி இவங்க திருமதி கல்பனா நாயக் அது இதெல்லாம் கூட குறிப்பிடல. அதன்படி என்னென்னா இந்த அறிக்கையின்படி டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக கடந்த 5/5/2023 மற்றும் 23/5/2023 இதில் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. ஆனால் அது கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து அப்படியே டைரெக்டாக வந்துடுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து 30/1/2024 நாங்கள் வந்து அதுக்கான அந்த ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருந்தோம். அந்த லிஸ்ட்டு வெளியான உடனேயே ஒரு 5 கேண்டிடேட்டு அந்த இதில் வந்து கம்யூனல் ரிசர்வேஷனை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்றதை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணாங்க. அப்போ வந்து அது கடந்த 16/2/2024 விசாரணைக்கு வந்தபோது பெட்டிஷனர் தரப்பில் அவங்க கேட்டது என்னென்னா ஃபைனல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு சிவில் அப்பீல் நம்பர் 3745/2020 அதில் கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நெறிமுறை பின்பற்றப்படலை, அது பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக அந்த ஓப்பன் கோர்ட்டில் அந்த கம்யூனல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் தங்கள் தரப்பில் ஒரு சின்ன குளறுபடி நடந்தது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கொண்டதாகவும் அந்த சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி தாங்கள் அதனை சரி செய்து கொண்டு மறுபடியும் ஒரு ரிசல்ட்டு அதை வந்து விடுறதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த ரிசல்ட்டு அது வந்து ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து கடந்த 3/10/2024 அதில் அப்லோட் பண்ணோம் அப்படின்றாங்க. பப்ளிஷ் பண்ணோம்னு கூட சொல்லலை, அப்லோட் பண்ணோம் அப்படின்றாங்க. இதன் மூலம் அந்த 3/10/2024 பதிவேற்றம் பண்ணியதன் மூலம் அவர்களது அந்த மிஸ் இன்டர்பிரட்டேஷன் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த கம்யூனல் ரோஸ்டர் ப்ராசஸ் எல்லாமே அந்த முந்தைய ஏடிஜிபி இவங்கள தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, நேம் சொல்லலை. முந்தைய ஏடிஜிபி இவங்க இருந்தாங்க. அவர்களது பரிசீலனை மற்றும் அறிவுறுத்தலின் பேரில், அறிவுறுத்தல்ன்ற வார்த்தையை நான் போடுறேன், அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன் மேடு பை த தென் ஏடிஜிபி அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ரெக்கமெண்டேஷன் மேடு பை த தென் ஏடிஜிபின்னா அவர்கள் சொன்ன சிபாரிசின் பேரில் தான் அப்படின்றதுனால அதுதான் பதிவேற்றம் செய்யப்பட்டதை தவிர அவர்கள் இது எனக்கு தெரியாமல் என்னுடைய பெருசல் இல்லாமல் நான் பார்க்காமல் இது பதிவேற்றம் செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டு உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த நீங்கள் கொடுத்த 3/10/2024 இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வைக்கக்கூடிய கேள்வி 3/10/2024 ரிசல்ட் வந்து போட்டதா சொல்கிறீங்க இல்லை, ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதனை தொடர்ந்து அதில் 41 பேர் எக்ஸ்பெல்டு ஆகிட்டாங்க. ஒரு புதுசாக 41 பேர் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. அதில் அதிருப்தி அடைந்த அந்த 41 பேர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் சொல்லாம விட்டீங்க. அப்படி என்னமோ லேசாக அப்படியே பூசி முழுகின மாதிரி இது சொல்லிட்டீங்க. இது பார்க்கையிலையும் கூட எனக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஃபீஸ் அந்த கட்டடம் வெளியிட்டது மாதிரி யார், எந்த அதிகாரி இதற்கு பொறுப்பு, இந்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கு யார் பொறுப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த சில சமயம் இந்த அரசியல் கட்சிகள் பார்த்தா மாற்றுக் கட்சியினருக்கு பதில் சொல்கிறதுக்கு இப்போ தானே இந்த லைவாக போய் பேட்டி எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த மாற்றுக் கட்சியினருக்கு பதில் சொல்கிறதுக்கு பார்த்தோம்னா அவர் யாராச்சும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ஏதோ ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை வெளியிடுவார். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய எம்பி வந்து கண்டன அறிக்கை வெளியிடுவார். சிவகங்கை மந்திரி வந்து ஏதோ ஒரு பதில் அறிக்கை வெளியிடுவார். இது என்னென்னா அவங்க பேரில் வெளியிடுறது மாதிரி வரும். இது எல்லாமே தலைமை கழகத்திலேருந்து தான் வெளியாகும். எங்கே அவங்க அந்தந்த கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமை கழகம், ஆனால் வெளியிடுறது இவர்களுடைய பெயரில் வெளியிடப்படும். அது மாதிரி தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பெயரில் இதுவுமே இந்த டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்ககிட்ட இருந்து தான் வெளியானது மாதிரி தெரியுது. உடனடியாக மறுப்பு தெரிவிக்கணும். ஏன்னா இது எனக்கு தெரியாமல் வெளியிடப்பட்டாங்க. நான் தான் அந்த டிஸ்கிரிபன்சிஸ் கண்டுபிடிச்சேன். அதில் அந்த ரிசர்வேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த முறைகேட்டை என்னால் சரி செய்ய முடியலை. கண்டறியப்பட்டதற்கு பிறகு சொன்னதுக்கு எனக்கு தெரியாமையே இதை வந்து வெளியிடுறதுக்கு பார்த்தாங்க. அந்த வகையில் தான் என் உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல அந்த டிஜிபி மேடம் அப்படின்னையில் அதை கவுண்டர் பண்ணுறாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலையும் எந்த ஒரு முறைகேடும் இல்லைன்ற மாதிரி இப்போ இருக்கிற வழக்கெல்லாம் நிலுவைக்கு சொல்லணும்ல. சரி, அப்படியே கூட நீங்கள் அந்த மிஸ் இன்டர்பிரட்டேஷன் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி நம்புச்சுன்னா அவங்க தான் வந்து அந்த அக்டோபர் 28 வந்து அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு
தீர்ப்பு ஒன்று சொன்னார்ல, எனக்கு வந்து அந்த 1 to 15 காலம் வயசு, அதை வந்து நவம்பர் 18க்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியாமல் திருன்னு தானே முழிக்கிறீங்க. அதை இதை சொல்லணும்ல. அப்படி ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் கொடுக்க முடியலை அப்படின்றது மாதிரி சொல்ல வேணாமா? இப்பயும் கூட அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியலை. நாளைக்கு அதில் ஏதேனும் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கப்படுது, இல்லைன்னா ஏதேனும் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா தன்னை பாதிக்குமோ, அப்போதைக்கு தலைமை பொறுப்பில் இருந்தது நம்ம தானே அப்படின்றதுக்காக இவங்க திருமதி கல்பனா நாயக் மேடம் அவர்களாகவே இந்த கடிதத்தை கசிய விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு நியாயமான ஐயப்பாடு நமக்கு வருது. ஏன்னா இப்போ திடீர்னு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க இப்போ வரைக்கும் இருந்தாங்க. 29/12/2024 வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அந்த சேர்மனாக தான் இருக்காங்க. அது இது வரைக்கும்லாம் ஒன்றும் சொல்லலையே. இப்போயும் அதே மாதிரியே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி என்ன சொல்லிருச்சு பார்த்தீங்களா, ரெக்கமெண்டேஷன் மேடு பை த தென் ஏடிஜிபி அப்படின்னுது. அப்போ உடனடியாக அவங்களுக்கு தெரிந்து அவர்கள் சொன்ன சிபாரிசு பேரில் தான் நாங்கள் இதை போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி பேரிலிருந்து வரக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்படுது. அதனால் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி தெரியலை. இவர்கள் தன் தரப்பில் ஏதேனும் குற்றம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அட்வான்ஸாக இவர்கள் இந்த அறிக்கையை கசிய விட்டு இப்போ இது தொடர்பாக ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இப்பயும் சொல்கிறேன், அது வந்து மிகுந்த எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் தெளிவாக தயார் பண்ணியிருந்திருந்தால் அதை கொடுத்துருங்க. அதனால தான் சொன்னேன். அதில் வந்து அந்த வெளியேற்றப்பட்ட 41 பேர் வழக்கில் வந்து ரொம்ப விஜிலாக இருக்காங்க. அதில் வந்து ப்ராப்பர் ரிசர்வேஷன் அந்த 1 to 15 நீங்கள் காலம் வயசு போட்டிங்கன்னா கையெழுத்து போடக்கூடிய அதிகாரிக்கு சிக்கல் வரும். நம்ம தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த அதிகாரியாக இருந்தாலும், யாரோ புது அதிகாரியாக இருந்தாலும், இப்போ கூட நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த அறிக்கை வந்து அவங்க ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அவங்க தானே இப்போ உயர் அதிகாரி அங்கே இருக்காங்க, அவங்க பேரில் வந்திருக்கணும்ல, அவங்க இதை சொல்லணும்ல. அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் தயார் கிடையாது. இது எதுக்கு என்னன்னு தான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்களே தவிர நேரடியாக அவர்கள் எந்த விதமான அறிக்கைக்குள்ளேயும் கையெழுத்திடுவதற்கு இப்போதைய நிலையில் தயார் இல்லை. அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த மிஸ்இன்டர்பிரட்டேஷன் சரி செய்யப்படலை. அதனால் இது என்னென்னா, இந்த குற்றச்சாட்டு இந்த 41 பேர் வழக்கு தொடுத்திருக்கிறவர்கள் தரப்பில் இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நேற்றைக்கு இந்த ஏடிஜிபி மேடத்தினுடைய கல்பனா நாயக் மேடத்தினுடைய அறிக்கை வந்ததற்கு பிறகு, அந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு தமிழ் பத்திரிகை எல்லாத்துலேயும் வந்துருச்சு. ஆனால் அனைத்து எதிர்க்கட்சிகள், ஏன்னா இது அரசியல் அரங்கத்திலேயும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு, மற்றும் காவல்துறைக்குள்ளேயும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கே லைஃப் த்ரெட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன வகையான அச்சுறுத்தல், எப்படி அதில் பணி செய்ய முடியும், மற்ற அதிகாரிகள் எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கலக்கம் நிலவுது. ஏன்னா அது ஓப்பனாக வந்து அவங்க என்ன பேட்டியாக கொடுப்பாங்க, ஆனால் கலக்கம் நிலவுது. அன்றைக்கி அந்த 28/7/2024 நடந்த தீ விபத்தில் அது ஃபுல்லாக எரிஞ்சு போச்சுங்க. அப்படி கூட ஒரு ரிப்போர்ட், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள். அதுவும் ஃபைல் பண்ண மாட்டேங்க. 1 to 15 காலம் வயசு நாங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த எரிஞ்சதில் ஏன்னா அன்னைக்கு அந்த தீ விபத்து மின்கசிவு இதில் வந்து நடந்ததாகத்தான் சொல்லப்படுதே தவிர என்னங்க எரிஞ்சிச்சு, அதில் என்ன டேமேஜ், என்ன இது இப்போ சதி வேலையா இல்லைன்னா வந்து விபத்தா அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்கள் எக்ஸ்பர்ட், டேஞ்சட் எக்ஸ்பர்ட்டு, எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்டு, போலீஸு, மற்ற அந்த ப்ளூ ஸ்டாரு எல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ணியாச்சு. இது வந்து முழுக்க விபத்துங்க, ஆக்சிடென்டல் ஃபயருங்க. ஓகே, என்னதான் எரிஞ்சிச்சு அது தெரியலை இப்போ வரைக்கும். என்ன ஒரு ரெக்கார்டுமே இது ஆகலையா? அப்போ என்ன எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை எதுக்காக அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன எரிஞ்சிச்சுன்னு இன்னும் சொல்லலையே. அப்போ அதனுடைய நோக்கம் தெரியும் இல்லையா, அதே இன்னும் சொல்லலை. தவிர அந்த ஆஸ்பிரன்ஸ் தரப்பில் அந்த 41 பேர் வெளியே போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தரப்பில் அந்த வழக்கரை ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏப்பா அதில் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் வந்து அந்த சீனியர் கவுன்சில் தான், எல்லாருமே சர்வீஸ் மேட்டரில் ரொம்பவே அனுபவம் வாய்ந்த சீனியர் கவுன்சில். ஏதேனும் சிக்கலாக பதில் சொல்லி அரசு வழக்கறிஞருக்கு ஏதேனும் சிரமத்தை ஏற்படுத்திடாதீங்க, கரெக்டான பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா வந்து கையெழுத்திடக்கூடிய அதிகாரிக்கு சிக்கல் வரும் அப்படின்ற அந்த ரியல் ஃபேக்ட் தான் சொன்னோம். யாரையும் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இப்போ தான் இந்த சொல்லிடுறாங்க இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அந்த இதனுடைய உயர்பட்ச தலைமை பொறுப்பில் இருந்தவங்க சொல்லிடுறாங்க அதில் ஆமாங்க குறைபாடு நடந்துச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி. இப்போ நானே சொல்ல முடியலை, முதல்ல 41 பேரை இன்க்ளூட் பண்ணி லிஸ்ட்டை அவுட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூடுதலாக வேகன்சி வாங்கி அரசாங்கத்திட்ட சொல்லி நீங்கள் அப்படியே தானே சேர்த்து விடுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. ஏங்க வெளியேற்றினதுனால தாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இப்போ அது கூட என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒட்டுமொத்த லிஸ்ட்டே நான் வந்து போன மார்ச்லேயே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த லிஸ்ட்டே குளறுபடியானது அப்படின்றாங்க. அப்போ என்ன செய்கிறது? எது குளறுபடிக்கு முந்தைய நிலையோ, குளறுபடி இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும்ல, குளறுபடி இல்லாத நிலை நோட்டிஃபிகேஷனு. நோட்டிஃபிகேஷனே 2 நோட்டிஃபிகேஷனில் இருந்து ரிட்டன் டெஸ்ட் வச்சிங்கல்ல, அந்த ரிட்டன் டெஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் போல். ரிட்டன் டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து யாரும் எதுவும் கேட்கல. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஒன்று போடுறீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் அந்த குளறுபடி ஆரம்பிக்குது. அப்போ எந்த அளவுக்கு அது வந்து மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சோ அதிலிருந்து நிறுத்தி மறுபடியும் அப்படியே தானே அதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸை 1 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக நடத்துகிறதா, இல்லைன்னா மொத்தத்துக்கே ஒரு நோட்டிஃபிகேஷனே கேன்சல் ஆகிறதா, இல்லைன்னா இன்னும் கூடுதல் வேக்கன்சியை வச்சு அந்த கூடுதலாக இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த 41 பேர் மேலும் கூட வர்றதாக இருந்தாலும் சேர்த்து எடுக்கிறதா, என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சஜஷன் சொல்லலாம்ன்றதே தெரியல. ஏன்னா இதனுடைய டாப் மோஸ்ட் யார் இன்சார்ஜோ, யார் பொறுப்போ அந்த அதிகாரியே சொல்லிடுறாங்க இதில் குளறுபடியானதுங்க அப்படின்னு. அந்த குளறுபடி லிஸ்ட்டை ஆமாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு எப்படி சொல்கிறது? அதனால் இந்த கோவம் தான், இது குளறுபடின்னு சொல்லி பார்த்தாங்கல்ல, அந்த கோவம் தான் இந்த மாணவர்கள் இந்த போயிட்டாங்க. இதுக்கு நம்ம முதல்ல ஆரம்பத்திலிருந்து சொல்கிறது, ஒரு தோல்வி கூட நியாயமான தோல்வியாக இருந்தால் அது பாட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா கேள்வி கேட்பாங்கல்ல, தோல்வி குறித்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்போ இந்த இதில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பஞ்சாபுக்கு நம்ம தமிழ்நாட்டு பொம்பளை பிள்ளைங்க விளையாட போயிருந்துச்சுங்க. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்து பிள்ளைங்க தான். ஆனால் அங்கே அந்த ரெஃப்ரி டைம் அவுட்டுன்றாரு, ஃபவுல்ன்றாரு, அவர் பாட்டுக்கு ரைடர் அவுட்டுன்றாரு. பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரத்தில். என்னையா நீ பாட்டுக்கு ஓரமாக நின்று விசில் அடிச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் அவுட்டுன்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடியை போட்டுச்சுங்க. ஏன்னா அந்த நியாயமான கோபம் வரும்ல, அதுதான் பாரதி சொல்கிறார் ரவுத்திரம் பழகு அப்படின்னு சொல்லி. ரவுத்திரம் பழகுனா ஒரு தப்பான விஷயம் நடக்கும் பொழுது அடக்க முடியாதுங்க, கேட்டு ஆகணுங்க. அந்த இடத்துல களத்தில் அது காமிக்க வேண்டிய கோபம் அங்கனே அடியை போட்டுச்சு, சேரெல்லாம் பறக்குது அங்கிட்ட இங்கிட்டேன். பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ இந்த நியாயமான இந்த ரவுத்திரம் பழகுனா இந்த பசங்க இப்போ நேரடியாக அதே மாதிரி அது களத்தில் நடக்கக்கூடிய ரவுத்திரம். இங்கே என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் தான் போக முடியும். அதைத்தான் இப்போ செய்கிறாங்க. நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி சரியாக இருந்தால் அங்கே வந்து சொல்லுங்கள், 1 to 15 காலத்தை ஃபில்லப் பண்ணி நாங்கள் சரியாக இருக்கோம்னு. இல்லைன்னா யாராக இருந்தாலும் சிக்கல் தான், எந்த அதிகாரியாக இருந்தாலும் சிக்கல் தான். மீண்டும் இது நீங்கள் இங்கே இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க அப்படின்றோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் நெறிமுறை தான் ஃபாலோ பண்ணணுன்றது, அதன்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி அதனால் அது ஃபாலோ பண்ணலேன்னு சொல்லி திரும்பவும் போவாங்க. அது இந்த ஃபேக்ட் என்ன நிதர்சனமான நிஜம் நடந்திருக்குன்றதை மட்டும்தான்ப்பா சொல்கிறேன். இதில் சஜஷனே நம்ம சொல்லலை. ஏன்னா எப்படி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இதில் இருந்து மீண்டு வரப்போகுது அப்படின்றது தெரியலை. ஏன்னா 2026 ஜெனரல் எலெக்ஷன் வருது தமிழ்நாடு அசம்பிளிக்கு. இது இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன 2023 அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த மார்ச்சில் அனுப்புனா கூட அவங்க அடுத்த வருஷம் மார்ச் முடிஞ்சு கரெக்டாக எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க. மிகப்பெரிய தேவை இருக்குது, காவல்துறையினுடைய தேவை அதிகப்படியான அளவில் இருக்குது. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவ்வளோ மெத்தனமாக இருக்கீங்க. காவலர்கள் ட்ரைனிங் போயிட்டாங்க, இப்போ 1 மாதம் ஆக போகுது, ட்ரைனிங் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடலாம், அதை பற்றியும் அக்கறை இல்லை. நீங்கள் இதிலேயே இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இதெல்லாம் வந்து அந்த 2026 தொலைநோக்கு பார்வையோடு டிஎன்யூஎஸ்ஆர்பியை ட்ரிகர் பண்ணி விடணும். யார் அரசு தான் பண்ணணும். அவங்க சொல்லி அதிகப்படியான காவலர்கள் இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு எப்படி பார்த்தோம்னாலும் ஒரு 15,000 பேருக்கு குறையாமல் வேணும் காவலர்கள் அண்டு இந்த எஸ்ஐஸ். அடுத்த வருஷம் நம்ம வந்து எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே கண்டுக்கிடாமல் இருக்கீங்களே. அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன், இந்த 2023 என்ன செய்ய போகிறீங்கன்றதை அரசிட்ட கலந்து ஆலோசித்து சட்ட மீறுகை எதுவும் இல்லாத அளவுக்கு அதை கரெக்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்புறம் அதனை தாண்டி அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு உடனடியாக அறிவிப்பு கொடுங்க. இளைஞர்களுக்கான அந்த வயது போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு முதல்வருக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, டிஎன்யூஎஸ்ஆர்பியை ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை போட்டு கரெக்டாக விஜிலாக பார்க்க சொல்லுங்கள். வந்து நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கப்பா. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.